செய்திகள். சென்னையில் பேருந்து சேவையை தொடங்கி வைத்தார் முதல்வர் விஜய். மின்வாரிய வெள்ளை அறிக்கையை வெளியிட்டார் அமைச்சர் நிர்மல்குமார். முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு உட்பட 11 பேர் மீது வழக்கு பதிவு. லஞ்ச ஒழிப்புத்துறை அதிரடி சோதனை. அமோனியா வாயு கசிவு நடந்த ஆலையில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் நேரில் ஆய்வு. திருப்பதி கோவிலில் ஒருநாள் உண்டியல் காணிக்கை ரூபாய் 4.63 கோடி. ஹார்முஸ் ஜலசந்தியை பாதுகாப்பாக கடந்த 30 இந்திய கப்பல்கள். உலகக்கோப்பை கால்பந்து மெக்சிகோ தென்னாப்பிரிக்கா அணி அபார வெற்றி. வெனிசுலாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் 32 பேர் பலி 700 பேர் காயம். விரிவான செய்திகள். சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று 300 புதிய பஸ்களின் சேவையை துவக்கி வைத்து பஸ்ஸில் முதல்வர் விஜய் பயணித்தார். தமிழக அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் 300 புதிய பஸ்கள் சேவையை முதல்வர் விஜய் தொடங்கி வைத்தார். அதன்படி டீசலில் இயங்கும் 164 பஸ்கள், எரிவாயுவில் இயங்கும் 136 பஸ்கள் சேவை இன்று தொடங்கி வைக்கப்பட்டது. சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து பெரம்பூர் செல்லும் 29A அரசு பஸ்ஸில் முதல்வர் விஜய் பயணம் செய்து ஆய்வு மேற்கொண்டார். அவர் பஸ்ஸில் ஏறியவுடன் பஸ் டிரைவரிடம் பஸ்ஸின் தரம் குறித்து கேட்டறிந்தார். பஸ்ஸில் பயணிக்கும் போது தனது செல்போனில் வீடியோ எடுத்து முதல்வர் விஜய் மகிழ்ந்தார். சரியான சில்லறை கொடுத்து பஸ்ஸில் பயணம் செய்த முதல்வர் விஜய் கண்டக்டருடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். தமிழ்நாடு மின் வாரிய தலைமை அலுவலகத்தில் தமிழக மின்துறை அமைச்சர் வெள்ளை அறிக்கை வெளியிட்டார். இந்த அறிக்கையில் தமிழக மின்துறையின் நிதி நிலைமை எப்படி உள்ளது, மின்சார வாரியத்தின் நிதி செலவினங்கள் குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின் வாரியத்தின் உள்கட்டமைப்பு, மனித வளம், தடவாள பொருட்கள், வருவாய், செலவினம் உள்ளிட்ட விவரங்களும் விரிவாக கூறப்பட்டுள்ளது. தற்போது மின்துறைக்கு ரூபாய் 34,447 கோடி பற்றாக்குறை இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதுகுறித்து அமைச்சர் நிர்மல்குமார் கூறியிருக்கும் முக்கிய விவரங்களில் மின்துறையில் 65,921 காலி பணியிடங்கள் உள்ளன. திமுக ஆட்சியில் சரியாக 9,136 பேர் ஓய்வு பெற்றிருக்கும் நிலையில் வெறும் 343 பேர் மட்டுமே பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். 2006ஆம் ஆண்டு மின்துறையின் பற்றாக்குறை 8,335 கோடியாக இருந்த நிலையில் 2026ஆம் ஆண்டு ரூபாய் 34,447 கோடி பற்றாக்குறையாக உள்ளது. பிற மாநிலங்களுக்கு இடையே பகிர்வு 4,248 மெகாவாட். 2021-2026 வரை மின்துறைக்கு ரூபாய் 87,399 கோடி கடன் உள்ளது என்று தெரிவித்துள்ளார். தமிழக மின்துறையில் காலியாக உள்ள 20,449 காலி பணியிடங்கள் நிரப்பப்படும். கடும் பணியாளர் பற்றாக்குறை உள்ளது. இதனால் ஒரு நபர் 10 பேரின் வேலைகளை செய்ய வேண்டியுள்ளது. தமிழக மின்துறையில் தற்பொழுது ஊழியர்களின் எண்ணிக்கை 2 மடங்கு உயர்த்தியிருக்க வேண்டும். தேவை அதிகரித்தும் மின் உற்பத்தி கட்டமைப்பு அதிகரிக்கப்படவில்லை. 1910 துணை மின் நிலையங்கள் உள்ளன. கடந்த 5 ஆண்டுகளில் வெறும் 122 மட்டுமே புதிதாக நிறுவப்பட்டுள்ளன. ரூபாய் 9,000 கோடியில் 238 துணை மின் நிலையங்கள் அமைக்கப்பட்டு 2000 ஆண்டு மின் வாரிய ஊழியர்கள் எண்ணிக்கை 99,481. இப்போது 76,174 பாதியில் உள்ள திட்டங்களை முடிக்க ரூபாய் 8,000 கோடி தேவைப்படுகிறது. உப்பூர் மின் நிலையம் இன்னும் செயல்பாட்டுக்கு வரவில்லை. 2021-2026ஆம் ஆண்டில் ரூபாய் 4,07,000 கோடி வருவாய், ரூபாய் 5,02,443 கோடி செலவு, ரூபாய் 34,447 கோடி பற்றாக்குறை இருந்துள்ளது என வெள்ளை அறிக்கையில் தெரிவித்தார் அமைச்சர் நிர்மல்குமார். முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு, முன்னாள் பொறியாளர்கள் உட்பட 11 பேர் மீது 8 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டு சாலை விரிவாக்கம் தொடர்பாக சங்கரநாத் இன்ஃப்ரா நிறுவனத்திற்காக டெண்டரில் முறைகேடு என புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. தமிழகத்தின் முன்னாள் அமைச்சரும் திமுகவின் சட்டப்பேரவை கொறடாவுமான ஏவா வேலு தொடர்புடைய இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள அவரது வீடு, திருவண்ணாமலையில் உள்ள வீடு மற்றும் அலுவலகங்கள் உட்பட மொத்தம் 13 இடங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது.
2006 முதல் 2011 வரை அமைச்சராக பதவி வகித்த காலத்தில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்கள் சேர்த்ததாக ஏவா வேலு மீது புகார் அளிக்கப்பட்டிருந்தது. அந்த புகாரின் அடிப்படையில் சோதனை நடைபெற்று வருகிறது. இந்த சோதனையில் பணப்பரிமாற்றம் தொடர்பான ஆவணங்கள் சிக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. எனினும் சோதனை முழுமையாக நிறைவடைந்த பிறகே முழுமையான தகவல்கள் தெரிய வரும். இத்துடன் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு உட்பட 11 பேர் மீது 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த கன்னிகைப்பேர் கிராமத்தில் புனித பீட்டர் பால்கடல் உணவுப் பொருட்களை பதப்படுத்தி ஏற்றுமதி செய்யும் தனியார் நிறுவனத்தில் கடந்த 21ஆம் தேதி அமோனியா வாயு கசிவு விபத்து ஏற்பட்டது. இதில் 74 வட மாநில தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டு 2 தனியார் மற்றும் 2 அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். மற்றவர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் திருவள்ளூர் அமோனியா வாயு கசிவு விபத்து நடந்த ஆலையில் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணைய அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து வருகின்றனர். விபத்து நடந்த இடம், ஆலையில் கட்டமைப்பு குறித்து ஆய்வு செய்து வருகின்றனர். உணவு மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் ஆய்வக முடிவுகளின் அடிப்படையில் ஆலை மீது ஒழுங்குமுறை நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விபத்தின் போது வாகனத்தில் 270 மெட்ரிக் டன் கடல் உணவுகள் இருந்தன. உணவுப் பொருட்களின் பாதிப்பை மதிப்பிட உடனடியாக கூட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அசுத்தமான 13 மெட்ரிக் டன் கடல் உணவுகள் அப்புறப்படுத்தப்படுகின்றன என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தினமும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். விடுமுறை மற்றும் விசேஷ தினங்களில் பக்தர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும். இலவச தரிசனத்தில் பல மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்கின்றனர். இந்த நிலையில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நேற்று 70,139 பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். 34,940 பக்தர்கள் முடி காணிக்கை செலுத்தினர். அன்று ஒருநாள் பக்தர்கள் செலுத்திய உண்டியல் காணிக்கை ரூபாய் 4,63,00,000 ஆகும். மேலும் லட்டு விற்பனை 3,44 லட்சமாகவும், அன்னப்பிரசாதம் பெற்ற பக்தர்களின் எண்ணிக்கை 2,05 லட்சமாகவும் பதிவாகியுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியில் கப்பல் போக்குவரத்து சீரடைந்து வருகிறது. 30 இந்திய கப்பல்கள் பாதுகாப்பாக கடந்து சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்கா ஈரான் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை தொடர்ந்து ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக கடல் போக்குவரத்து மேம்பட்ட நிறுவனம் நிலையில் இந்தியாவிற்கான முக்கிய சரக்குகளை ஏற்றி செல்லும் கப்பல்களை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்தியா நோக்கி வந்த 30 கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்தியை பாதுகாப்பாக கடந்துவிட்டன. அதே வேளையில் இந்தியாவிற்கு சொந்தமான மேலும் 26 கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்தியை கடப்பதற்காக காத்திருக்கின்றன என்று கப்பல் போக்குவரத்து அமைச்சக வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் இன்றைய போட்டியில் செக் குடியரசு அணியை வீழ்த்திய மெக்சிகோ அணி வெற்றி பெற்றது. மற்றொரு போட்டியில் தென்கொரியா அணியை வீழ்த்தி தென்னாப்பிரிக்க அணி அபார வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் ஏ பிரிவு லீக் ஆட்டத்தில் மெக்சிகோ செக் குடியரசு அணிகள் மோதின. மெக்சிகோ நகரில் நடந்த இந்த போட்டியில் முதல் பாதியில் இரு அணிகளும் எந்த கோல்களும் அடிக்கவில்லை. இரண்டாவது பாதியில் மெக்சிகோ அணி அடுத்தடுத்து 3 கோல்களை அடித்தது. இறுதி நேர ஆட்டத்தில் செக் குடியரசு அணியை மெக்சிகோ அணி 3-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. மற்றொரு போட்டி தென்னாப்பிரிக்கா தென்கொரியா அணிகள் இடையே நடந்தது. தென்கொரியா அணியை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி தென்னாப்பிரிக்கா அணி அபார வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை கால்பந்து வரலாற்றில் முதல் முறையாக நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறி தென்னாப்பிரிக்கா அணி சாதனை படைத்தது. குரூப் ஏவில் ஒரு தோல்வி, ஒரு வெற்றி, ஒரு டிரா தென்னாப்பிரிக்கா அணி வெற்றி பெற்றுள்ளது. வெனிசுலாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் தலைநகர் கராக்சியில் உள்ள கட்டடங்களை குலுக்கியது. அந்நாட்டின் கரிபியன் கடற்கரை பகுதியில் அமைந்துள்ள மோரன் பகுதிக்கு மேற்கே சுமார் 28 கிலோமீட்டர் தொலைவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கம் 7.1, 7.5 என்ற ரெக்டர் அளவில் பதிவானதாக அமெரிக்கா புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கம் 13 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டது. வெனிசுலாவில் சில நிமிட இடைவெளியில் 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதால் தலைநகர் கராக்சியில் கட்டடங்கள் இடிந்து விழுந்ததோடு கரிபியன் பகுதிகளில் சுனாமி எச்சரிக்கைகளும் விடுக்கப்பட்டன. பல கட்டடங்கள் சேதமடைந்துள்ளதை வெனிசுலாவின் உள்துறை அமைச்சர் டியாஸ்டாடோ கபெல்லோ உறுதிப்படுத்தினார். இடிபாடுகளில் சிக்கி 32 பேர் உயிரிழந்தனர். மேலும் 700 பேர் காயம் அடைந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.